The example 1.19 A set B set தந்திருக்காங்க. Verify the commutative property of union and intersection. இப்போ ஃபஸ்ட்டு commutative property of union ங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ commutative property of union அப்படின்னா பார்த்தீங்கன்னா A union B equal to B union A. இதை commutative property of union. ஃபஸ்ட்டு A union B கண்டுபிடிக்கணும். அப்போ A union B equal A வேல்யூ B E F G union C E G H. இப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது சேம் வேரியபிள் அப்படியே தான் ஒன்று தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா B C E F G H. இப்போ B C E F G H அப்படின்னு கிடைக்கும். இப்போ கம்பைன் பண்ணி இல்லையாச்சு, யூனியனாக கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். அதேமாதிரி B யூனியன் A ஈக்குவல் முதல் B செட் எழுதுவோம். C E G H த யூனியன் ஏங்கிறது B E F G அப்படின்னு கிடைக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதினோம்னா நமக்கு அதே தான் வரும். த B C E F G H அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். Therefore A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது இதுலேயே commutative law for second one, commutative property of intersection அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏவுடைய வேல்யூ B E F G. அடுத்தது இன்டர்செக்ஷன் C E G H. இன்டர்செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா E இருக்குது. அடுத்தது G இருக்குது, J இருக்குது. அப்போ EG அப்படிங்கிறது காமன். EG அப்படிங்கிறது காமன். நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் A. B இன்டர்செக்ஷன் ஏனா C E G H இன்டர்செக்ஷன் A. ஏங்கிறது B E F G. இப்போ இதுலேயும் பாருங்கள் காமனாக இருக்கிறது E E G G அப்படிங்கிறது காமன். அப்போது EG அப்படிங்கிறது காமன். அப்போது இந்த இடத்துல A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1.20 இதில் ABC அப்படின்னு 3 செட்டு தந்திருக்காங்க. இதிலேருந்து வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போ ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். முதல் B செட் எழுதுவோம். 0 1/4 3/4 2 5/2. அடுத்து இன்டர்செக்ஷன் C வந்து -1/2 1/4 1 2 அடுத்தது 5/2. இப்போ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1/4 ரெண்டுலேயே வருது, அது காமன். அடுத்தது 2 2 5/2 5/2 காமன். அப்போது B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் 1/4 2 5/2 அப்படி ரிசல்ட் வரும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போ A செட்டு -1/2 0 1/4 3/4 2. அடுத்தது இன்டர்செக்ஷன் அப்போ 1/4 2 5/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுக்கு காமன் பார்க்குறோம். 1/4 இருக்குது, இங்கே ஒரு 1/4. அடுத்தது 2, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போது ஆன்சர் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் 1/4, 2 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து கிடைக்கிது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். அடுத்து இதே ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு இருக்குது. முதல் ப்ராக்கெட் இருக்கிறத கண்டுபிடிப்போம். அப்போது A இன்டர்செக்ஷன் B. இப்போ ஏங்கிறது -1/2 0 1/4 3/4 2. அடுத்தது இன்டர்செக்ஷன் B is the 0 1/4 3/4 2
5/2ன்னு வரும். அப்போ இன்டர்செக்ஷனாக காமன்னா ரெண்டுலேயும் வரக்கூடியது தான் காமன் அப்படிம்போம். ரெண்டுலேயும் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் பேர் தான் காமன் எலிமெண்ட்டுக்கிறோம். அப்போ 1/4 இருக்குது, 0 இருக்குது, 0 இருக்குது. அடுத்தது 3/4 அப்போ 2 இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த வேல்யூவில் எடுத்து எழுதிடலாம். அப்போ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் 0, 1/4, 0, 1/4, 3/4, அடுத்தது 2 அப்படின்னு வரும். அடுத்தது A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. முதல் A இன்டர்செக்ஷன் B எழுதுகிறோம். 0, 1/4, 3/4, 2 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து இன்டர்செக்ஷன் C -1/2, 1/4, 1, 2, 5/2 அப்படின்னு கிடைக்கும். இதில் காமன் வேல்யூ என்னன்னு பார்த்தா 1/4, 1/4. அடுத்தது 2, 2 இது ரெண்டு காமன் இருக்குது. அப்போது A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் 1/4, 2. இப்போ இதில் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட், ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.4 அதில் பார்த்தீங்கன்னா PQRS அப்படின்னு சொல்லி 4 செட்டு தந்திருக்காங்க. இப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த P யூனியன் Q யூனியன் ஆர் இதை நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். P யூனியன் Q யூனியன் ஆர் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். இப்போது இதில் ப்ராக்கெட் என்னக்கோ அதை கண்டுபிடிப்போம். P யூனியன் Q அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். Pங்கிறது 1, 2, 5, 7, 9, யூனியன் Qங்கிறது 2, 3, 5, 9, 11. அப்போ யூனியன்னா என்ன? யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ கம்பைன் பண்ணி எழுதும்போது P யூனியன் Q ஈக்குவல் 1, 2, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதும்போது சேம் எலிமெண்ட் வந்தால் ஒன் டைம் எழுதுனா போதும். அடுத்தது P யூனியன் Q யூனியன் ஆர். P யூனியன் Q வேல்யூ 1, 2, 3, 5, 7, 9, 11. யூனியன் ஆர்ங்கிறது 3, 4, 5, 7, 9. அப்போ இது யூனியன் தான். யூனியன் போது கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். அப்போது P யூனியன் Q யூனியன் ஆர் ஈக்குவல் டு 1, 2, 3 இங்கே 4க்கு 4, 5, 6 இங்கே இல்லை. அப்போ 7, அடுத்தது 9, அடுத்தது 11. இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. அது செகண்ட் ஒன் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்போம். P இன்டர்செக்ஷன் Q. P 1, 2, 5, 7, 9. அடுத்தது இன்டர்செக்ஷன் Qங்கிறது 2, 3, 5, 9, 11. ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இன்டர்செக்ஷன்னா காமன்னா ரெண்டுலேயும் வரக்கூடியதாக காமன் அப்படிம்போம். 2, 2 ரெண்டு காமன் எலிமெண்ட். அடுத்தது 5, 5 காமன். அடுத்தது 9ங்கிறது ரெண்டுலேயே வருது. அப்போ அது காமன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு 2, 5, 9 அப்படிங்கிறது P இன்டர்செக்ஷன் Q வேல்யூ. அடுத்தது P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S அப்படிங்கிறாங்க. அப்போது P இன்டர்செக்ஷன் Qங்கிறது இங்கே செட்டு 2, 5, 9. அடுத்து இன்டர்செக்ஷன் Sங்கிறது 2, 3, 4, 5, 8. இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டுலேயும் வரக்கூடிய எலிமெண்ட்டு இங்கே 2 இருக்குது, 2, 5, 5 இந்த ரெண்டு வேல்யூ தான் வருது. அப்போது P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் X ஈக்குவல் டு 2, 5 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் கண்டுபிடிக்கணும். Q இன்டர்செக்ஷன் S அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது Q இன்டர்செக்ஷன் S. அப்போ Q மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுகிறோம். Q செட் எழுதுகிறோம். 2, 3, 5, 2, 3, 5, 9, 11. 9, 11. அடுத்தது இன்டர்செக்ஷன் S 2, 3, 4, 2, 3, 4, 5, 8. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுலேயே வரக்கூடியது. ரெண்டுலேயே வரதும் பார்க்கும்போது 2 இங்கே இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அடுத்தது 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 2, 3, 5.
அப்போது q இன்டர்செக்ஷன் x ஈக்குவல் டு 2 3 5 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது டோட்டலாக கண்டுபிடிக்கணும். q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். q இன்டர்செக்ஷன் s உடைய வேல்யூ 2 3 5. அடுத்தது இன்டர்செக்ஷன் ஆறுங்கிறது 3 4 5 7 9. இப்போ இதில் காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இப்போ 3 5. அப்போது q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r ஈக்குவல் டு 3, 5 அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தேர்ட் சம் A B C அப்படியே 3 மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. வெரிஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனியனில் அசோசியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். B யூனியன் C. பிங்கிறது MNQST. அடுத்தது யூனியன் C இஸ் த MNPQS அப்படின்னு வரும். நம்ம யூனியன் பண்ண போகிறோம். அப்போ யூனியன் பண்ணும்போது B யூனியன் C, யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதுனா MNPQST அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது A யூனியன் B யூனியன் C. இப்போ A யூனியன் B யூனியன் C. இப்போ A செட்டு PQRS. அப்போ யூனியன் B யூனியன் C, B யூனியன் C அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் போடும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த PQRS யூனியன் B யூனியன் C வேல்யூ MNPQST. இப்போது இதை வந்து கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். இப்போ கம்பைன் பண்ணி எழுதும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PQRS MN அடுத்தது T அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அப்போ PQRST. சரி, இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ A யூனியன் B. இப்போ A யூனியன் Bங்கும்போது ஏங்கிறது PQRS யூனியன் B MNQST. இப்போ யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதுனா PQRS MN அடுத்தது T எழுதியாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் A யூனியன் B யூனியன் Cனுக்கு இப்போது PQRS MNT அடுத்தது யூனியன் Cங்கிறது இந்த இடத்துல Cங்கிறது பார்த்திங்கன்னா MNPQS அப்படின்னு கிடைக்கும். இப்போ யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, யூனியன் பண்ணோம்னா PQRS MNT அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்டு சைடு. ஃபோர்த் சம், வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இதில் ABC அப்படின்னு சொல்லி 3 செட் தந்திருக்காங்க. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிறது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இல்லை ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல் கண்டுபிடிக்க போகிறோம். B இன்டர்செக்ஷன் C. இப்போ Bங்கிறது √3
root 5 6 13 intersection C root 2 root 3 root 5 9 அப்போ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும் போது பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் இன்டர்செக்ஷனாக காமன் என்ன அப்படின்னு பார்த்தா ரூட் த்ரீ இருக்குது ரெண்டுலேயும் வருது ரூட் ஃபைவ் ரெண்டுலேயும் வருது இதுதான் காமன் ரூட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்போது ஏ இன்டர்செக்ஷன் இஸ் த -11 ரூட் 2 ரூட் 5 நெக்ஸ்ட்டு 7 அடுத்தது இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இங்கே இருக்குது ரூட் 3 ரூட் 5 இப்போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரூட் ஃபைவ் தான் ரெண்டுலேயும் வருது அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கும் போது ஏவுடைய வேல்யூ -11 ரூட் 2 ரூட் 5 7. அடுத்தது இன்டர்செக்ஷன் பி இஸ் த ரூட் 3 ரூட் 5 6 13 இது ரெண்டுலேயும் காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ரூட் ஃபைவ் மட்டும்தான் வருது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ரூட் 5. அப்போது டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ இங்கே இருக்குது ரூட் 5ன்னு. அப்போது ரூட் 5 இன்டர்செக்ஷன் சி இஸ் த ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 நெக்ஸ்ட்டு 9. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ரூட் 5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. Fifth sum a equal x such that x equal 2 power n member of the w and n less than 4 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிப்போமே டு ஃபைண்டு ஏ செட்டுங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். தந்திருக்கிறது என்ன n மெம்பர் ஆஃப் w. அப்போ n மெம்பர் ஆஃப் த w என்ன ஹோல் நம்பர். அப்போ என்னங்கிறது ஹோல் நம்பரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹோல் நம்பருங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகும் 0வில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன லிமிட் தந்திருக்கான் n less than 4. அப்போது 0 என்னங்கிறது 0வில் ஸ்டார்ட் ஆகுது. எதில் முடியுது அப்படின்னு பார்த்தா n less than 4னா 4ஓட சின்னதுன்னு அர்த்தம். 4ஓட சின்னதுங்கிறது 3. அப்போ 3யில் முடியுது. அப்போது 1 2 3. அப்போ n ஈக்குவல் டு 0 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அடுத்து அவங்க தந்திருக்க கண்டிஷன் பாருங்கள் x ஈக்குவல் டு 2 பவர் n. அப்போது x ஈக்குவல் டு 2 பவர் n. அப்போது ஃபஸ்ட்டு n இருக்க இடத்துல என்னோட வேல்யூ 0ங்கிறது அப்ளை பண்ண போகிறோம். அப்போ n ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு n ப்ளஸில் 0ன்னு போகிறோம். அப்போ பவரில் 0 வந்தாவே வேல்யூ வந்து 1. அடுத்தது n ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 2 பவர் 1. அதாவது n இருக்கிறதுல 1ன்னு போட்டாச்சு. 2 பவர் 1னா 2. அடுத்தது n ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு 2 பவர் 2ன்னு போடுவோம். 2 பவர் 2னா 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. அடுத்தது n ஈக்குவல் டு 3ன்னு போடும்போது x ஈக்குவல் டு 2 பவர் 3 அப்படின்னு வரும். 2 பவர் 3னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வேல்யூ வந்து நமக்கு 8. அப்போ இந்த இடத்துல செட்டு ஏ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8. அப்போ 1 2 4 8 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோம். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு செட்டு பி எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் கொஸ்டினை பாருங்கள் b ஈக்குவல் x such that x ஈக்குவல் டு 2n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் அண்டு n less than or equal to 4.
n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்னோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் ஆகுது. எதில் முடியுது அப்படின்னு பார்த்தா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கா, அப்போ 4ல் முடியுது. அப்போ என்னோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியும். அப்போ இங்கே எழுதும்போது இந்த n ஈக்குவல் டு இந்த n ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு எழுதுவோம். தந்திருக்க கண்டிஷன் x ஈக்குவல் டு 2n அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்பர் எண்ணுக்கு வந்து n ஈக்குவல் டு 1ன்னு தரும். 1ன்னு தரும்போது x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. 2 என்னன்னா 2 இன்ட்டு என்னன்னு அர்த்தம். 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2. அடுத்தது n ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4ன்னு ஆயிரும். அப்போ n ஈக்குவல் டு 3 அப்படி அப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6. அது n ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டோம்னா x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8. அப்போது இந்த இதில் செட்டு பி இதோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 2 4 6 8. இப்போ இந்த செட்டு எல்லாத்தையும் எடுத்து நமக்கு எழுதிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்போது ஏ செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8. அடுத்தது பி செட்டு 2 4 6 8. நெக்ஸ்ட்டு சி செட்டு 0 1 2 5 6 1 2 5 6 அப்படின்னு எடுத்து எழுதிச்சு. இப்போ கொஸ்டினில் கேட்டுக்கிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன், அதை கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. இப்போ பி செட்டு முதல் எழுதுவோம். அப்போது 2 4 6 8 இன்டர்செக்ஷன் சி செட்டு 0 1 2 5 6. இப்போ ரெண்டுலேயும் காமன், இன்டர்செக்ஷனாக காமன் அர்த்தம். காமன் இருக்கிறது பார்த்தா 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அடுத்தது 6 இருக்குது, 6 இருக்குது. அப்போது 2 6 அப்படிங்கிறது காமன் எலிமெண்ட். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8 இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு வேல்யூ இங்கே 2 6ன்னு இருக்குது. அப்போது 2 6ன்னு எழுதியாச்சு. இப்போ ரெண்டுலேயும் காமன் பார்த்தோம்னா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போது 2 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு போடும்போது முதல் ஏ செட் எழுதுவோம். ஏ செட்டுங்கிறது இந்த இடத்துல 1 2 4 8 1 2 4 8 இன்டர்செக்ஷன் பி செட்டு 2 4 6 8. ரெண்டு காமன் பார்த்தா 2 இருக்குது, 2 4 4 8 8. அப்போது 2 4 8 இதுதான் நமக்கு காமன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறத கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ 2 4 8. அப்போது 2 4 8. அடுத்தது இன்டர்செக்ஷன் சிங்கிறது 0 1 2 5 6. இப்போ இதில் காமன் பார்த்திங்கன்னா 2 மட்டும்தான் வருது. அப்போ காமன் இஸ் த 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் 2 தான், ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் நமக்கு 2 தான். அப்போது ரெண்டு நமக்கு ஈக்குவல். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் த ரைட் ஹேண்ட் சைடு. The second sum, test for the commutative property of union and intersection of the sets. P equal x such that x is a real number between 2 and 7. Q equal x such that x is an irrational number between 2 and 7. இப்போ ஃபஸ்ட்டு P கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது Pங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ரியல் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷ்னல் நம்பர் எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ 2க்கும் 7க்கும் நடுவில் இருக்க நம்பர் எடுத்து எதுனா போதும். 2க்கும் 7க்கும் நடுவில் இருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 எழுதியாச்சு. அடுத்தது Q ஈக்குவல் இரேஷன் நம்பர் பிட்வீன் 2 and 7.
அப்போ இரேஷன் நம்பர், அப்போது இரேஷன் நம்பர் எழுதணும். 2க்கும் 7க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இரேஷன் நம்பர். அது என்னன்னு பார்த்தா இரேஷனல்னா ரூட் வரக்கூடிய நம்பர். √3, √5, √6 இதுதான் இரேஷன் நம்பர்ஸ். இதுதான் வந்து இது 2 நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இரேஷன் நம்பர். அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போது என்ன கேட்டிருக்கான் கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்டு இன்டர்செக்ஷன் அதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் முதல் கண்டுபிடிப்போம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். அப்போது A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A அதான் நமக்கு ஃபார்முலா. அப்போது இதில் ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா Pன்னு இருக்குது, இங்கே Qன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை கொஸ்டின் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லெட்டர்ஸை நம்ம மாற்றிக்கலாம். அப்போது P லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து P யூனியன் Q. அப்போது P செட்டு 3, 4, 5, 6 யூனியன் Q செட்டு √3, √5, √6. இது யூனியன் பண்ணும்போது நமக்கு 3, 4, 5, 6 அப்படி எழுதிக்குவோம். இதை அப்படி எடுத்து இங்கே சேர்த்திடுவோம். யூனியன்னா எல்லாம் சேர்த்து எழுதுறது தான். √5, √6 இப்போது சேர்த்து எழுதியாச்சு. இதான் P யூனியன் Q. அடுத்தது Q யூனியன் P. Q யூனியன் Pங்கும்போது முதல் Q எழுதுவோம். √3, √5, √6 யூனியன் P. P வந்து 3, 4, 5, 6 ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது √3, √5, √6 3, 4, 5, 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போது பார்த்தோம்னா P யூனியன் Qவும் Q யூனியன் P ரெண்டும் நமக்கு ஈக்குவல். அப்போது இந்த இடத்துல இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதை வச்சு என்ன செய்யலாம்னா நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ இன்டர்செக்ஷனில் பார்க்கும்போது ஃபார்முலா P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா P இன்டர்செக்ஷன் Q. அப்போ P இன்டர்செக்ஷன் Qங்கும்போது முதல் P செட்டு எழுதுவோம். அப்போது 3, 4, 5, 6 இன்டர்செக்ஷன் √3, √5, √6. இப்போ இன்டர்செக்ஷன்னா காமனாக எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா நோ காமன் எலிமெண்ட்ஸ். அப்போது இங்கே நல் செட் அப்படின்னு வரும். அடுத்தது Q இன்டர்செக்ஷன் P. இப்போ Qவை முதல் எழுதுவேன். இப்போ √3, √5, √6. அப்போ இன்டர்செக்ஷன் 3, 4, 5, 6. இப்போ காமன் வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போது இங்கே நல் செட் தான் வரும். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நமக்கு கிடைக்குது.